இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்குங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நம்ம புளியோதரைன்றனால நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூட வேர்க்கடலையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. இது கூட ஒரு 3 வத்தல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து விட்டுக்கலாம். பூண்டு கருகிராமல் ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நான் புளியில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு கரைச்சி 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிக்கட்டும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கலந்துக்கலாங்க. அரிசியை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி இப்போ நல்லா கொதிக்குதுங்க. இருந்தால் நம்ம கரண்டி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒன்று கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துட்டு குக்கரில் இன்றைக்கி நம்ம புளியோதரை சாதம் பார்த்துருக்கோங்க. ஒரு காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி குக்கரில் நான் சொன்ன மெத்தடில் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பாட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்களாக்கும் சூப்பராக நல்லா குலையாமல் உதிரியாக வந்துடுங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அவங்களுக்காகவும் இந்த டிப்ஸை சொல்கிறேங்க. எப்பயுமே நான் சொல்கிறேன், குக்கரில் சாதம் வச்சுட்டிங்களாக்கா ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் உதிரியாக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் சாயந்தரம் வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.